பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டு அழகா கர்த்தரை துதித்து பாடி வேதத்தை நன்றாக படிக்கிறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அனுப்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஆண்டி கூட சேர்ந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு கைகளை குப்பி கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க. சோத்ரமேசப்பா ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர என் கர்த்தர் உதவி செய்றீங்க. உங்க போக்கை வரத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் எல்லா டீச்சர்கள் கண்கள்லையும், பிள்ளைகள் கூட படிக்கிற பிள்ளைகள் கண்கள்லையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தயவு கட்டளைட்டீங்க. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் எழுதி கொண்டிருக்கிற ஆஃப் இயர்லி எக்ஸாம்பிள் ஆண்டவரே, இவர்களுக்கு தெரிந்த கேள்விகள் வரவும், படித்த கேள்விகள் வரவும், எல்லா கேள்விகளுக்கும் நல்ல பதில் எழுதி சட்டம் எடுக்கவும் என் கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏ கிரேட் எடுக்கணும். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்விலே என் கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பாரத்தில் இருக்கிற ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையான ஈவுகளை என் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்றது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உணவு உடை தினம் தந்து மகிழ்ச்சி, உண்மையான நண்பர்கள் உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளில் இருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என் கர்த்தருக்கு. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீரே கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மை. மத்தேயு 14 அதிகாரம் 1 அக்காலத்திலே கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். 3 ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். 4 ஏனெனில் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். 5 ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். 6 அப்படி இருக்க ஏரோதின் ஜன்ம நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அதன் நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். 9 ராஜா துக்கமடைந்தான்.
ஆகிலும் ஆணை நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு 10ஆம் வசனம் ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். 11ஆம் வசனம் அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். 12ஆம் வசனம் அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். 13ஆம் வசனம் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்கள் இருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். 14ஆம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். 15ஆம் வசனம் சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 16ஆம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். 17ஆம் வசனம் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். 18ஆம் வசனம் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19ஆம் வசனம் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 20ஆம் வசனம் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 21ஆம் வசனம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். 22ஆம் வசனம் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 23ஆம் வசனம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாயிருந்தார். 24ஆம் வசனம் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றுமாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. 25ஆம் வசனம் இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 26ஆம் வசனம் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 27ஆம் வசனம் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 28ஆம் வசனம் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 29ஆம் வசனம் அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். 30ஆம் வசனம் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். 31வது வசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 32வது வசனம் அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. 33வது வசனம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். 34வது வசனம் பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். 35ஆம் வசனம் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து 36ஆம் வசனம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சில்ட்ரன்ஸ், மத்தேயு 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சிங்க இல்லையா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. 14 மத்தேயு 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணாரா?
திரளான ஜனங்களை பார்த்தாராம். அதுலேயும் வியாதியாக இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணாராம், மனதுருகி அவங்கள சுகமாக்குனாராம், சொஸ்தமாக்குனாராம். ஏசப்பா எவ்வளோ நல்லவர் இல்லையா? ஏசப்பா மனதுருக்கம் உள்ள தேவன். அவருடைய மனசு கடினமான மனசு இல்லை. அவருடைய இருதயம் கல்லானது இல்லை. அவருடைய இருதயம் குழந்தையின் இருதயம் போல. அவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ள தேவன். யாராவது வியாதியாக இருக்கிறத பார்த்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவார், அவங்களுக்கு சுகம் தருவார். ஏசப்பாவை தேடி வந்த ஜனங்களை ஏசப்பா பார்த்தாரு. இருந்தாலும் அதில் வியாதியாக இருந்தவங்கள பார்த்த உடனே ஏசப்பா என்ன பண்ணிட்டாரா, மனதுருகி சுகத்தை கொடுத்தாரா. சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு யாராவது நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனா புதிய சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. உங்கள் மேலே அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறாரு இல்லையா? பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், நீங்கள் பயப்படாதீங்க, ஏசப்பா மனதுருக்கம் உள்ள தேவன். வியாதியஸ்தரங்களை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார், உடனே சொஸ்தமாக்கிடுவாருன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், கேள்வி கேட்கலாமா? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதமான துணிக்கைகளை டேஷ் கூடை நிறைய எடுத்தார்கள். ஆ 12, ஆ 2, இ 5. சரியான விடைய ஆன்ட்டிக்கு நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நாளைக்கு சந்திக்கலாமா?